சென்னையில் 2வது நாளாக அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு கோலாகலமாக நடைபெற்ற நிலையில் முருக பக்தர்கள் பரவசத்துடன் பங்கேற்றனர். மாநாட்டில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அறுசுவை விருந்து வழங்கப்பட்டது. கரகாட்டம், மயிலாட்டம், காவடியாட்டம் என நாட்டுப்புற கலைகளை பக்தர்கள் கண்டு ரசித்தனர். முத்தமிழ் முருகன் மாநாடு திடீரென நடத்தப்பட்டது அல்ல என்றும் அது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒன்று என்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டை முன்னிட்டு காணொலி மூலமாக வாழ்த்து தெரிவித்த அவர், திராவிடம் யாரையும் ஒடுக்காது என்றும் அனைவரையும் இணைக்கும் எனவும் கூறினார். அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டின் கண்காட்சி பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளதால் அதை மேலும் 5 நாட்கள் நீட்டிக்க உள்ளதாக அமைச்சர் சேகர் பாபு கூறினார். செய்தியாளர்களை சந்தித்த அவர், முதல் நாளில் 50,000 பேருக்கு கட்டணமில்லாமல் பிரசாதமும் 1,25,000 பேருக்கு இலவசமாக உணவும் வழங்கப்பட்டதாக கூறினார். சேலம் மாநகர் மற்றும் புறநகர் அதிமுக வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் எதிர்க்கட்சித் தலைவர் EPS தலைமையில் நடைபெற்றது. இதில் அதிமுக நிர்வாகிகள் மீது தொடுக்கப்படும் பொய் வழக்குகளை விரைந்து முடிப்பது, அதிமுக நிர்வாகிகள் மீது போடப்பட்ட வழக்குகளை விரைந்து தீர்வு காண்பது உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ளவே கூட்டணி கட்சிகளை அழைக்காமல் பாஜக தலைவர்களை அழைத்து திமுக விழா நடத்தியதாக கலைஞர் நினைவு நாணய வெளியீடு குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் EPS விமர்சித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக ஊழல் ஆட்சி நடத்தியதாக விமர்சிக்கும் அண்ணாமலைக்கு கூட்டணியில் இருந்தபோது அது தெரியவில்லையா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். பல்லுப்போன நடிகர்கள் தொடர்ந்து நடிப்பதால் இளைஞர்களுக்கு வாய்ப்பில்லை என நடிகர் ரஜினிகாந்தின் பேச்சு குறித்த கேள்விக்கு அமைச்சர் துரைமுருகன் பதிலளித்திருக்கிறார். அமைச்சர் ஏவவேலு எழுதிய புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய நடிகர் ரஜினிகாந்த் ஓல்ட் ஸ்டூடெண்ட் என அமைச்சர் துரைமுருகன் உள்ளிட்டோரை குறிப்பிட்ட நிலையில் இதற்கு அவர் பதிலளித்திருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் சந்தித்து பேசினார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள முகாம் அலுவலகத்தில் முதலமைச்சரை சந்தித்த கமல்ஹாசன் அவரது வெளிநாட்டு பயணம் வெற்றி பெற வேண்டும் என கூறி வாழ்த்து தெரிவித்தார். அப்போது கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயத்தை கமல்ஹாசனுக்கு முதலமைச்சர் வழங்கினார். அண்ணா பல்கலைக்கழக தேர்வு கட்டண உயர்வு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிண்டிகேட் கூடி முடிவெடுக்கும் வரை கட்டணம் உயராது என்றும் தற்போது உள்ள தேர்வு கட்டணமே இனி நடைமுறையில் இருக்கும் என்றும் தெரிவித்தார். தேர்தல் நேரத்தில் விஜய் என்ன முடிவெடுக்கிறார் என்பதை பொறுத்து கூட்டணி குறித்து யோசிக்கலாம் என நாத்தக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார். அரியலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தங்கள் கட்சியில் 100% இந்துக்கள் இருப்பதாக பாஜகவும், திமுகவில் 90% இந்துக்கள் இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் தெரிவிப்பதாக கூறினார். சிலரை போல பிச்சை எடுத்து வந்தது அல்ல IPS பொறுப்பு என சீமானுக்கு திருச்சி SP வருண்குமார் பதிலளித்திருக்கிறார். மேலும் இரவு பகலாக ரத்தம் சிந்தி கண்ணீர் சிந்தி படித்து உழைத்து பெற்ற பதவி IPS என்றும், பிச்சை எடுப்பது பெண்களை ஆபாசமாக பேசுவதை நிறுத்தினால் யோசிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். காக்கி சட்டையை கழற்றி வைத்துவிட்டு களத்திற்கு வாருங்கள் என சீமான் அழைத்த நிலையில் திருச்சி SP வருண்குமார் பதிலளித்திருக்கிறார். மெட்ரோ பணி காரணமாக சென்னை போரூரில் இருந்து கத்திப்பாரா மேம்பாலம் நோக்கி வரும் வாகனங்களுக்கு இன்று முதல் 27ஆம் தேதி வரை போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சென்னை மவுண்ட் பூந்தமல்லி சாலை புகாரி ஹோட்டல் சந்திப்பு முதல் கத்திப்பாரா மேம்பாலம் வரை மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற உள்ளன. கத்திப்பாரா மேம்பாலத்தில் இருந்து போரூர் செல்லும் போக்குவரத்தில் எந்த மாற்றமும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் திருவாலங்காட்டில் பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு அமைச்சர் மெய்யநாதன் நிவாரணத் தொகையை வழங்கி ஆறுதல் கூறினார். திருவாலங்காட்டில் பட்டாசு ஆலை வெடி விபத்தில் பணியில் இருந்த கர்ணன், லட்சுமணன் ஆகியோர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்தார். விஜயகாந்த் பிறந்த நாளையொட்டி சென்னை கோயம்பேட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் குவிந்த தேமுதிக தொண்டர்கள் மலர் தூவி மரியாதை செய்தனர். தேமுதிக தலைமை அலுவலகத்தில் விஜயகாந்த் பாடல்கள் பாடப்பட்ட நிலையில் அதனை கேட்டு உற்சாக மிகுதியில் தொண்டர்கள் நடனமாடி மகிழ்ந்தனர்.
விஜயகாந்த் பிறந்தநாள் விழாவில் அவரது இளைய மகன் சண்முக பாண்டியன் திடீரென மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. விஜயகாந்தின் 72வது பிறந்தநாள் விழாவையொட்டி சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் தேமுதிக தொண்டர்கள் குவிந்திருந்தனர். அப்போது தனது தந்தையை நினைத்து கண் கலங்கியபடியே நின்ற சண்முக பாண்டியன் திடீரென மயங்கி விழுந்தார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகம் இனி கேப்டன் ஆலயம் என்றே அழைக்கப்படும் என அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்துள்ளார். விஜயகாந்தின் பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய சிலையை பிரேமலதா விஜயகாந்த் திறந்து வைத்தார். மறைந்த தேமுதிக கட்சி நிறுவன தலைவர் விஜயகாந்த் பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில், இயன்றதை செய்வோம், இல்லாதவருக்கு என்ற கோட்பாட்டின் வழிவாழ்ந்த மனிதநேய பண்பாளர் விஜயகாந்த் என புகழாரம் சூட்டியுள்ளார். மறைந்த விஜயகாந்தின் 72வது பிறந்தநாள் விழாவை ஒட்டி சென்னை தியாகராய நகரில் உள்ள தென்னிந்திய நடிகர் சங்க அலுவலக வளாகத்தில் அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. நடிகர் சங்க தலைவர் நாசர், பொதுச் செயலாளர் விஷால், துணைத் தலைவர்கள் பூச்சி எஸ் முருகன், கருணாஸ் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அரசியல் பின்புலம் இல்லாத இளைஞர்கள் அரசியலுக்கு வந்தால் நாட்டில் ஜனநாயகம் வலுப்பெறும் என பிரதமர் மோடி மன் கி பாத்தில் தெரிவித்தார். சுதந்திர தினத்தன்று ஆற்றிய உரையில் அரசியல் பின்னணி இல்லாத 1 லட்சம் இளைஞர்களை அரசியல் கட்சியில் இணைக்குமாறு தான் வலியுறுத்தியதாக கூறிய அவர், அந்த கருத்து இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் ஜல்கோவனில் நடந்த மாநாட்டில் பல லட்சம் மகளிர் சுய உதவி குழுக்களைச் சேர்ந்த பெண்களுக்கான சுழற் நிதி தொகை 2500 கோடி ரூபாயை மோடி வழங்கினார். நடப்பாண்டில் இதுவரை மட்டும் 25,000 கோடி ரூபாய் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் கடந்த 10 ஆண்டுகளில் 9 லட்சம் கோடி ரூபாய் வழங்கப்பட்டதாகவும் அப்போது மோடி தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மன்னிக்க முடியாத பாவம் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் ஜல்கோவனில் நடந்த லக்பதி தீதி மாநாட்டில் பேசிய அவர், நாட்டில் தாய்மார்கள், சகோதரிகள் மற்றும் மகள்களின் வலிமையை அதிகப்படுத்துவதுடன் அவர்களின் பாதுகாப்பும் நாட்டின் முன்னுரிமை பட்டியலில் உள்ளது என்று தெரிவித்தார். காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு மொத்த இடஒதுக்கீடு உச்சவரமான 50% என்பது நீக்கப்படும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கூறினார். அலகாபாத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ராகுல் காந்தி, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் மட்டுமே எந்த சாதியில் எத்தனை பேர் உள்ளனர் என்பது தெரிய வரும் என தெரிவித்தார். மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டு பிரீமியங்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள 18% ஜிஎஸ்டி வரியை வாபஸ் பெறுவது பற்றி அவசரமாக பரிசீலிக்குமாறு நிதி அமைச்சருக்கு திரிணாமுல் காங்கிரஸ் மாநிலங்களவை கட்சித் தலைவர் டெரிக் ஓ'பிரையன் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அவர் அனுப்பியிருக்கும் கடிதத்தில் பிரீமியத்திற்கு வரி விதிப்பதால் சுமார் 40 கோடி இந்தியர்களுக்கு கூடுதல் நிதிச்சுமை ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கு பாஜக அல்லாத மாநில அரசுகள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு மத்திய கேபினெட் ஒப்புதல் அளித்துள்ளது. இதன்படி ஓய்வு பெறும் அரசு ஊழியர்கள் தங்கள் கடைசியாக பெற்ற சம்பளத்தில் 50% ஓய்வூதியமாக பெற முடியும். இதை உறுதி செய்ய ஓய்வூதிய திட்டத்திற்கான அரசின் பங்களிப்பு 14 18.5% உயர்த்தப்படும். பெண் மருத்துவர் பாலியல் படுகொலை வழக்கில் சந்தேக வளையத்தில் கொண்டுவரப்பட்டுள்ள ஆர்ஜி கர் மருத்துவக் கல்லூரி முன்னாள் முதல்வர் சஞ்சய் கோஷ் மீது புதிதாக ஊழல் புகாரும் பதிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அவரது வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் ரெய்டு நடத்தினர். இந்த கொலை வழக்கு தொடர்பாக விசாரிக்கப்படும் மருத்துவர்கள் 4 பேர் உள்ளிட்ட பலருக்கு தொடர்புடைய 14 இடங்களிலும் சோதனை நடத்தினர். தடை செய்யப்பட்ட ஜம்மு காஷ்மீர் ஜமாத்-இ-இஸ்லாமி அமைப்பு வரும் சட்டப்பேரவை தேர்தலில் நிழல் வேட்பாளர்களை நிறுத்த திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிகாரப்பூர்வ தடை இருந்தாலும் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் 10 முதல் 12 சட்டப்பேரவை தொகுதிகளில் தங்களது வேட்பாளர்களை சுயேட்சைகள் என்ற பெயரில் போட்டியிட வைக்க உள்ளதாக கூறப்படுகிறது. குஜராத் மாநிலம் வல்சாத் மாவட்டத்தில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளம் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக சாலைகள் வெள்ளத்தில் மூழ்கியது. தேசிய பேரிடர் மீட்பு படையினர் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினரை மீட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்துள்ளனர்.
மகாராஷ்டிராவின் கோதாவரி ஆற்றில் அபாய கட்டத்தை தாண்டி பாயும் வெள்ளத்தால் கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வரும் நிலையில் கரையோரம் துணி துவைக்கவோ செல்ஃபி எடுக்கவோ செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூரில் பெய்த கனமழையால் பல்வேறு கிராமங்களில் உள்ள வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்து பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. தௌபல் மாவட்டத்தில் உள்ள கங்காபோக் கிராமத்தில் உள்ள வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்த நிலையில் பொதுமக்கள் மீட்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீர் நகரத்தில் இடைவிடாது பெய்த கனமழையால் சாலைகளில் குளம் போல் மழைநீர் தேங்கியுள்ளது. அஜ்மீரில் பெய்த கனமழையால் வெள்ளம் சாலைகள் மற்றும் குடியிருப்புக்குள் புகுந்தது. குளம் போல் தேங்கிய மழைநீரில் செல்ல முடியாமல் பொதுமக்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர். தமிழ்நாடு என்ற பெயரை மாற்ற ஒரு கும்பல் முயற்சிக்கிறது என்றும் அது திமுக இருக்கும் வரை முடியாது என்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா நிகழ்ச்சியில் பேசிய அவர் திமுகவிற்கு வருவதற்கு இளைஞர்கள் தயாராக உள்ளதாகவும் இளைஞர்களை கைப்பிடித்து அழைத்து வர வேண்டியது நமது கடமை என கூறினார். தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் தொடர்ந்து கட்சியை நடத்தட்டும், அதன் பின்னர் அவரது கட்சியை பற்றி விவாதிக்கலாம் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ரா முத்தரசன் கூறினார். திருச்சி மாவட்டம் மிளகுபாறையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் எடப்பாடி தலைமையிலான அதிமுக ஆட்சி பாஜகவின் கைப்பாவை அரசாக மாறியதன் விளைவுதான் குடியுரிமை திருத்தச் சட்டம் கொண்டுவரப்பட்டதாக சாடினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே இருங்காட்டுக்கோட்டையில் உள்ள மெட்ராஸ் ட்ரக் கிளப்பில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் 2வது நாளாக நடைபெற்றது. முதல் நாள் பந்தயத்தில் 8 அணிகள் கலந்து கொண்ட நிலையில் பெங்களூரு ஸ்பீட்ஸ்டர்ஸ் முதலிடத்தை பிடித்தது. 2வது நாள் துவங்கிய 2வது சுற்றில் 8 அணிகள் கலந்து கொண்டன. அமெரிக்க தமிழ் சங்க நிர்வாகிகளுடன் அமைச்சர் TRV ராஜா ஆலோசனை மேற்கொண்டார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமெரிக்க பயணத்தின் ஒரு பகுதியாக சிகாகோவில் வைத்து அமெரிக்க தமிழர்கள் உடனான சந்திப்பு நிகழ்ச்சி ஏற்பாடுகள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரண வழக்கில் இதுவரை 110க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை மேற்கொண்டும் துப்பு கிடைக்காமல் CBCID போலீசார் திணறி வருகின்றனர். இந்த வழக்கில் ஜெயக்குமார் தனது கைப்பட எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்ட நபர்கள் உட்பட 150க்கும் மேற்பட்டோருக்கு CBCID போலீசார் சம்மன் அனுப்பி அதில் 110க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடத்தியுள்ளனர். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனையில் போதிய பணியாளர்கள் இல்லாததால் லாண்டரி பிரிவில் பணியாற்றி வரும் பெண் ஒருவர் ECG பரிசோதனை செய்யும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. அப்போது வீடியோ எடுத்த நபர் ஒருவர் கேட்டபோது மருத்துவர்கள் இல்லாத சமயத்தில் ECG பரிசோதனை செய்வதாக கூறினார். இதுகுறித்து ஸ்ரீரங்கம் தலைமை மருத்துவ அதிகாரி அருட்செல்வர் தங்களிடம் அனுமதி பெறாமல் அப்பெண் ECG பரிசோதனை செய்ததாக கூறினார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் 108 ஆம்புலன்ஸ்கள் பற்றாக்குறையால் உயிரிழப்பு அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோர் மேல் சிகிச்சைக்காக நெல்லை, தூத்துக்குடி, மதுரை அரசு மருத்துவமனைகளுக்கு அழைத்துச் செல்ல அங்குள்ள 2 108 ஆம்புலன்ஸ்களும் பயன்படுத்தப்படுவதாக கூறப்படுகிறது. வார விடுமுறை, கிருஷ்ண ஜெயந்தி என தொடர் விடுமுறை ஒட்டி உதகையில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. தமிழகம் மட்டுமன்றி அண்டை மாநிலங்களில் இருந்தும் வருகை தந்திருந்த சுற்றுலா பயணிகள் அரசு தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, படகு இல்லம், வைக்காரா படகு இல்லம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்தனர். விடுமுறையை முன்னிட்டு கன்னியாகுமரி கடற்கரையில் அதிகாலை முதலே குவிந்த சுற்றுலா பயணிகள் சூரிய உதயமாகும் இயற்கை அழகை கண்டு ரசித்தனர். பின்னர் படகில் சென்று விவேகானந்தர் மண்டபம், திருவள்ளுவர் சிலையையும் பார்வையிட்டனர். மேலும் திருவேணி சங்கமம், படித்துறை, சன்ரைஸ் பாயிண்ட் பகுதிகளில் கடலில் குளித்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்தனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டிற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்ததால் மலைப்பாதைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தொடர் விடுமுறையை முன்னிட்டு தொடர்ந்து 2வது நாளாக ஏற்காட்டிற்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகள் அண்ணா பூங்கா, ஏரி பூங்கா, ரோஜா தோட்டம் உள்ளிட்ட இடங்களில் இயற்கை அழகை கண்டு ரசித்தனர். மேலும் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து படகு சவாரி செய்தும் மகிழ்ந்தனர்.
குமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் நீர்வரத்து சீரானதால் கடந்த 6 நாட்களாக குளிப்பதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டது. தண்ணீர் குறைவாக கொட்டும் பகுதிகளில் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறையை முன்னிட்டு குளிக்க அனுமதி வழங்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர். தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை விதித்த தடை 14வது நாளாக நீடிக்கிறது. பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்த தொடர் மழையால் கும்பக்கரை அருவியில் கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் தற்போது நீர்வரத்து சீராக உள்ளது. மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையேயான மலை ரயில் சேவை வரும் 31ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. கடந்த 1ஆம் தேதி பெய்த கனமழை காரணமாக தண்டவாள பாதையில் ஏற்பட்ட மண் சரிவுகளால் மேட்டுப்பாளையம் உதகை இடையே நீலகிரி மலை ரயில் சேவை நிறுத்தப்பட்ட நிலையில் சீரமைப்பு பணிக்கு பின்னர் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலை ஓரத்தில் இருந்த உணவகம், பெட்டிக்கடைகள் மற்றும் மின் கம்பங்கள் மீது மோதி விபத்துக்குள்ளானது. கட்டுப்பாட்டை இழந்த லாரி மோதிய விபத்தில் 2 இருசக்கர வாகனங்கள், 3 மின் கம்பிகள், உணவகம் மற்றும் பெட்டிக்கடையின் முன்பகுதி ஆகியவை சேதமடைந்தன. மின் கம்பிகள் அறுந்து விழுந்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. திருவள்ளூர் அருகே வைக்கோல் ஏற்றி சென்ற லாரி தாழ்வாக சென்ற மின்கம்பி உரசியதில் தீப்பிடித்து எரிந்தது. திருப்பாச்சூர் கோட்டை காலனியைச் சேர்ந்த சங்கர் தனது விவசாய நிலத்தில் இருந்து வைக்கோலை லாரியில் ஏற்றி ஆந்திராவிற்கு அனுப்பி வைத்தார். திருவள்ளூர் திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் வளைவில் திரும்பிய போது லாரி தாழ்வாக சென்ற மின்கம்பியில் உரசி தீப்பற்றி எரிந்தது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இயங்கி வரும் நீலகிரி கூட்டுறவு விற்பனை சங்கத்தின் செயல்பாடுகள் குறித்து மிசோரம் மாநில அதிகாரிகள் கள ஆய்வு மேற்கொண்டனர். மிசோரம் மாநில தோட்டக்கலைத்துறை சிறப்பு செயலர் உள்ளிட்ட அதிகாரிகள் ஊட்டி உருளைக்கிழங்கு மற்றும் பூண்டு ஏல விற்பனை மையத்தை பார்வையிட்டனர். சென்னை குன்றத்தூர் அருகே திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி கர்ப்பமாக்கிவிட்டு திருமணம் செய்யாமல் தலைமறைவான காதலர் மீது பாதிக்கப்பட்ட இளம்பெண் தாம்பரம் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கிறார். நந்தம்பாக்கத்தைச் சேர்ந்த 23 வயதான சூர்யா என்ற இளைஞர் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள வரதமா நதி அணையில் தண்ணீர் நிறைந்து வழியும் கழுகு பார்வை காட்சி பார்ப்பதற்கு ரம்மியமாக உள்ளது. கடந்த சில நாட்களாக பெய்த மழையின் காரணமாக 65 அடி கொள்ளளவை கொண்ட வரதமா நதி அணை தற்போது முழுமையாக நிறைந்து காணப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி பாலாறு, பொருந்தலாறு, குதிரையாறு, வரதமா நதி என 3 அணைகள் உள்ளன. விஜயகாந்த் பிறந்தநாளையொட்டி கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த நடுக்குப்பம் கிராமத்தில் கொடிக்கம்பம் நடும்போது மின்கம்பியில் கொடிக்கம்பம் சாய்ந்ததில் மின்சாரம் தாக்கி தேமுதிக நிர்வாகி வெங்கடேசன் என்பவர் உயிரிழந்தார். மேலும் 5 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்னை வேளச்சேரியில் தொடர்ந்து 3வது வாரமாக ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. வேளச்சேரியில் காலை 7 மணி முதல் 9 மணி வரை நடைபெற்ற ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சினிமா பாடல்களை பாடியபடி நடனமாடி மகிழ்ந்தனர். மேலும் கைப்பந்து, கால்பந்து, டென்னிஸ் போன்ற விளையாட்டுகளையும் விளையாடி மகிழ்ந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே ஏற்பட்ட பட்டாசு ஆலை விபத்தில் 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். பூலான்மலை மலையடிவாரத்தில் உள்ள தோட்டத்தில் ஆவிச்சிப்பட்டியைச் சேர்ந்த செல்வம் என்பவர் பட்டாசு ஆலை நடத்தி வருகிறார். இங்கு சிவகாசியைச் சேர்ந்த பணியாளர்கள் வெடி தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் எதிர்பாராத விதமாக வெடி விபத்து ஏற்பட்டது. பெருநகர சென்னை மாநகராட்சியின் நம்ம மெரினா நம்ம பெருமை என்ற விழிப்புணர்வு இயக்கத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். 22.48 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வாங்கப்பட்ட அதிநவீன கடற்கரை ரோந்து மோட்டார் வாகனத்தை தொடங்கி வைத்த அவர் அமைச்சர் KN நேருவை வாகனத்தின் பின்னால் அமர வைத்துக் கொண்டு இயக்கினார். மயிலாடுதுறை பேருந்து நிலையம் அருகே ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலின் போது ஹாரன் அடித்ததால் தனியார் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை காரில் சென்றவர்கள் சரமாரியாக தாக்கும் CCTV காட்சி வெளியாகியுள்ளது. போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் சிதம்பரத்தில் இருந்து தஞ்சாவூருக்கு சென்ற செந்தில் என்ற தனியார் பேருந்தின் ஓட்டுநர் ஹாரன் அடித்ததாக கூறப்படுகிறது. தஞ்சாவூர்
தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு காவிரியாற்றில் மூழ்கி 2 சிறுவர்கள் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவையாறு பகுதியைச் சேர்ந்த ஹரிபிரசாத் மற்றும் பிரவீன் என்ற 2 சிறுவர்களும் காவிரியாற்றில் நண்பர்களோடு குளித்துக் கொண்டிருந்த போது ஆழமான பகுதிக்கு அடித்து செல்லப்பட்ட நிலையில் அவர்களது உடல்கள் மீட்கப்பட்டன. திருச்சி ஸ்ரீரங்கம் மேலூரில் மேல்நிலைப்பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்ட ஐயனார் நடுநிலைப்பள்ளி மாணவர்களுக்காக ரூபாய் 1,60,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய பள்ளி கட்டடம் 6 ஆண்டுகளாகியும் திறக்கப்படாமல் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. மேலும் விரைந்து திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே குருவித்துறை கிராமத்தில் 1ஆம் ஆண்டு வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. மதுரை ஜல்லிக்கட்டு பேரவை வடமாடு மஞ்சுவிரட்டு குழு சார்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் மதுரை மட்டுமின்றி திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் இருந்து 13 காளைகள் கலந்து கொண்டன. கடலூர் அருகே அனுமதியின்றி பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட்டது தொடர்பாக போலீசார் நடத்திய சோதனையில் 300 கிலோ வெடிமருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டன. நொச்சிக்காடு பகுதியில் ராஜேஷ் மற்றும் ரமேஷ் ஆகியோர் பட்டாசு விற்பனைக்கு உரிமம் பெற்றுவிட்டு பட்டாசு தயாரிப்பிலும் ஈடுபட்டதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் பொதுமக்களை அச்சுறுத்திய சிறுத்தையை கண்டுபிடிக்க முடியாததால் அது வேறு எங்காவது இடம்பெயர்ந்துள்ளதா என வனத்துறையினர் தேடி வருகின்றனர். அப்பகுதியில் உள்ள புதருக்குள் சிறுத்தை பதுங்கியிருக்கலாம் என கருதப்பட்ட நிலையில் JCB மூலம் புதர்கள் அகற்றப்பட்டன. இருந்தாலும் சிறுத்தையை கண்டுபிடிக்க முடியவில்லை. தஞ்சாவூர் மாவட்டம் ஊரணிபுரம் அருகே ஒரே கிராமத்தைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்டோர் வாந்தி மற்றும் இயற்கை உபாதையால் பாதிக்கப்பட்டு பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அம்மன்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட லட்சுமிபுரம் பகுதியில் உள்ள பொதுமக்கள் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக பச்சை நிறத்தில் வாந்தி எடுத்து வருவதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அண்மையில் தன் கட்சியின் கொடியை அறிமுகம் செய்து வைத்த நிலையில் புதுச்சேரியில் நிர்வாகி ஒருவர் அந்த கட்சி கொடியின் மாதிரி பேனரை கடலுக்குள் நட்டு வைத்து எடுக்கப்பட்ட வீடியோவை வெளியிட்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் அழகு மெய்ஞானபுரத்தில் கிருஷ்ண ஜெயந்தி திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி பந்தயம் நடைபெற்றது. பெரிய மாடு, சிறிய மாடு, பூஞ்சிட்டு என 3 பிரிவுகளாக மாட்டு வண்டி பந்தயத்தில் பெரிய மாடு பிரிவில் 10 ஜோடிகள், சிறிய மாடு பிரிவில் 16 ஜோடிகள், பூஞ்சிட்டு பதிவில் 16 ஜோடிகள் என மொத்தம் 42 மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. திருப்பத்தூர் மாவட்டம் குறும்பேரி பகுதியில் எரிந்த நிலையில் நின்ற இருசக்கர வாகனத்தை பார்த்த பொதுமக்கள் போலீசாரிடம் தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் இருசக்கர வாகனம் யாருடையது, எதற்காக எரிக்கப்பட்டது என விசாரித்து வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த கீழ் செட்டிக்குப்பம் கிராமத்தில் சொத்து தகராறில் தம்பியை கத்தியால் குத்திக் கொன்ற அண்ணன் கைது செய்யப்பட்டார். இருவருக்கும் சொத்து சம்பந்தமாக அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்த நிலையில் நேற்றிரவு நடைபெற்ற தகராறில் ஆத்திரமடைந்த அண்ணன் தம்பியை குத்தி கொலை செய்தான். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டையில் ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் கழிவுநீர் கால்வாய் பணிகளால் மக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். சர்ப்பனா தெருவில் 2 புறங்களிலும் தோண்டப்பட்ட மண் சாலையின் நடுவே கொட்டப்பட்டுள்ளது. இதனால் சாலையில் நடக்க முடியாமலும் வீடுகளுக்குள் செல்ல முடியாமலும் அவதிப்படுவதாக பெண்கள் குற்றம் சாட்டினர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலத்தில் கார் மீது லாரி மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததோடு 7 பேர் படுகாயமடைந்தனர். பெங்களூருவில் இருந்து காமாட்சியம்மாள் என்ற மூதாட்டி தனது குடும்பத்தாரோடு ஆரணியில் உள்ள குலதெய்வ கோவிலுக்கு சாமி தரிசனத்திற்கு சென்றபோது இந்த விபத்து ஏற்பட்டது. மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே உள்ள உப்புக்கோட்டை கிராமத்தில் 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த வரகுணபாண்டியன் மன்னன் காலத்து வட்டெழுத்து கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்த கல்வெட்டை ஆராய்ந்த வரலாற்று ஆர்வலர் தேனி மாவட்டம் அடநாடு என அழைக்கப்பட்டதாகவும் இந்த கிராமத்தில் ஒரு பெருமாள் கோவில், ஒரு சிவன் கோவில் இருந்ததாக குறிப்பிட்டுள்ளது எனவும் தெரிவித்திருக்கிறார். விழுப்புரத்தில் அரசு பேருந்து பின்னால் மற்றொரு அரசு பேருந்து மோதி விபத்திற்குள்ளானதில் பயணிகள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். விழுப்புரத்தில் இருந்து கண்டமங்கலம் சென்ற அரசு நகர பேருந்து தேவநாத சுவாமி பேருந்து நிறுத்தம் அருகே நின்றது. அப்போது விழுப்புரத்தில் இருந்து புதுவை நோக்கி சென்ற மற்றொரு அரசு பேருந்து திடீரென கட்டுப்பாட்டை இழந்து அதன் மீது மோதியது.
அழிந்து வரும் விலங்கினமான நீர்நாய்கள் மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றில் தென்பட்டதை பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். மீன்களை விரும்பி உண்ணும் நன்னீர் விலங்கான நீர்நாய்கள் ஒரு காலத்தில் காவிரி கரையோரம் அதிக அளவில் காணப்பட்டன. பிற்காலத்தில் நீர்நிலைகள் மாசடைதல், சுருங்குதல் மற்றும் மனித செயல்பாடுகளின் தாக்கத்தால் நீர்நாய்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்தது. சென்னை போரூரில் உள்ள ஸ்ரீ ராமச்சந்திரா உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் முன்னணி இதய சிகிச்சை மருத்துவர் தணிகாச்சலம் தலைமையில் தேசிய அளவிலான இதய நல மருத்துவம் குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பத்மபூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதை பெற்றவரும் இதய மருத்துவ மையத்தின் தலைவருமான அசோக் சேத், இதய நல சிகிச்சையில் இந்தியா மற்ற நாடுகளுக்கு இணையாக முன்னேறி வருகிறது என்றார். கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே கிருஷ்ணர் சிலைகள் அமோகமாக விற்பனையாகி வருகிறது. ஆற்காடு திரு நீலகண்டர் தெருவில் பரம்பரையாக கிருஷ்ணர் சிலைகளை செய்து விற்பனை செய்து வரும் மண்பாண்ட தொழிலாளர்கள் நடப்பாண்டும் கிருஷ்ண ஜெயந்திக்காக கண்களை கவரும் வகையில் பல வகையான சிலைகளை தயாரித்து விற்பனைக்கு வைத்துள்ளனர். இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பதவி விலக வலியுறுத்தி பெரும் திரளான மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஹமாஸ் படையினர் கடந்த ஆண்டு பிடித்துச் செல்லப்பட்ட இஸ்ரேலைச் சேர்ந்த 250க்கும் அதிகமான பிணை கைதிகளை மீட்க இஸ்ரேல் அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். லெபனான் தரப்பில் இருந்து அதிகரிக்கும் தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலில் 48 மணி நேர எமர்ஜென்சி அமல்படுத்தப்பட்டுள்ளது. நாடு நெருக்கடியான ஒரு தருணத்தை எதிர்கொள்வதால் ராணுவம் மற்றும் எல்லை பாதுகாப்பு படையினருக்கு சிறப்பு அதிகாரம் வழங்கும் வகையில் எமர்ஜென்சி பிறப்பிக்கப்படுவதாக இஸ்ரேல் ராணுவ அமைச்சர் யோவ் கேலன்ட் தெரிவித்திருக்கிறார். இஸ்ரேல் மற்றும் லெபனானின் ஹெஸ்புல்லாவுக்கு இடையே நடக்கும் மோதலை அதிபர் ஜோ பைடன் உன்னிப்பாக கவனித்து வருவதாக அதிபரின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செய்தி தொடர்பாளர் சீன் சாவட் தெரிவித்துள்ளார். ஹெஸ்புல்லா கமாண்டர் ஃபவுட் ஷுக்கூரின் கொலைக்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக இஸ்ரேலின் 11 ராணுவ நிலைகளின் மீது 320க்கும் அதிகமான கட்யூஷா ஏவுகணைகளை வீசியதாக ஹெஸ்புல்லா தெரிவித்துள்ளது. தாய்லாந்தின் புக்கட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் மண்ணில் புதைந்து 13 பேர் பலியானதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 22ஆம் தேதி இரவு முதல் மறுநாள் வரை விடாமல் வெளுத்து வாங்கிய கனமழையால் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதில் சிக்கி 13 பேர் உயிரிழந்த நிலையில் 19 பேர் காயமடைந்திருப்பதாகவும் 209 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். வங்கதேசத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் குடியிருப்புகளை வெள்ளம் மூழ்கடித்த ட்ரோன் காட்சிகள் வெளியாகியுள்ளது. மேலும் மார்பளவு வெள்ளத்தில் நிவாரண முகாமை நோக்கி மூட்டை முடிச்சுகளுடன் பொதுமக்கள் படையெடுத்துள்ளனர். அருகில் உள்ள பள்ளிகளில் நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் பயணியர் பேருந்து பள்ளத்தில் விழுந்த விபத்தில் 29 பேர் உயிரிழந்தனர். ஹவேலி ககுச்சா என்ற இடத்தில் இருந்து ராவல்பிண்டிக்கு 30 பயணிகளோடு பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது பானாபாலம் என்ற மலைப்பாங்கான இடத்தில் சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து பள்ளத்தில் விழுந்தது. இந்தோனேஷியாவின் ஹல்மைகரா தீவில் உள்ள டுகோனோ எரிமலை திடீரென வெடித்து சாம்பல் புகையை வெளியேற்றியதால் அதில் ட்ரெக்கிங் செய்தவர்கள் பதறி அடித்துக் கொண்டு திரும்பி ஓடும் ட்ரோன் காட்சி வெளியாக இருக்கிறது. இந்தோனேஷியாவின் தேசிய பேரிடர் அமைப்பு ஹல்மைகரா தீவுக்கு மக்கள் செல்ல தடை விதித்தாலும் தடையை மீறி சிலர் உள்ளே நுழைந்தனர். சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்ல முடியாமல் போனதற்கு தோனியின் பேட்டிங் சரிவுதான் காரணம் என்று விமர்சிக்கப்பட்ட நிலையில் உடல் நன்றாக பலமாக வேண்டும் என்பதற்காக தோனி பேட்மிண்டன் பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார். கால் மற்றும் உடல் நன்றாக பலமாக வேண்டும் என்பதற்காக பேட்மிண்டன் பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார். இந்திய கிரிக்கெட் அணியின் சிறந்த தொடக்க வீரர்களில் ஒருவர் ஷிகர் தவான் என்று விராட் கோலி புகழாரம் சூட்டியுள்ளார். ஷிகர் தவானின் ஓய்வு குறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள விராட் கோலி, விளையாட்டின் மீதான அவரது ஆர்வம், விளையாட்டு திறன் மற்றும் அற்புதமான புன்னகையை தாங்கள் தவற விடுவோம் என உருக்கமாக குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்ற தனது முன்னாள் ஓபனிங் பார்ட்னர் ஷிகர் தவானுக்கு ரோஹித் சர்மா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இருவரும் ஒன்றாக இருக்கும் புகைப்படங்களை பதிவிட்டு அறையை பகிர்ந்து கொண்டது முதல் களத்தில் வாழ்நாள் நினைவுகளை பகிர்ந்து கொண்டது வரை தவான் எப்போதும் தனது பணிகளை இலகுவாக்கியதாக நெகிழ்ச்சி தெரிவித்துள்ளார்.
வங்கதேசத்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் பாகிஸ்தான் அணி சொந்த மண்ணில் தோல்வியை தழுவியது. ராவல்பிண்டியில் நடைபெற்ற ஆட்டத்தில் சிறப்பாக விளையாடிய வங்கதேச அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் அசத்தல் வெற்றி பெற்றது. மேலும் பாகிஸ்தானுக்கு எதிராக தனது முதல் டெஸ்ட் வெற்றியையும் பதிவு செய்து சாதனை படைத்துள்ளது. ஹரியானா மாநிலம் ஜஜ்ஜார் பகுதியில் உள்ள தனது தாத்தா பாட்டி வீட்டிற்கு சென்ற மனுபாக்கருக்கு மாலை அணிவித்தும் பூங்கொத்துகளை வழங்கியும் கிராம மக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதலில் இரட்டை பதக்கம் வென்று நாட்டுக்கு பெருமை சேர்த்த அவருக்கு சிறப்பான வரவேற்பளிக்கப்பட்டது. புதுச்சேரியில் நடைபெற்ற கடல் நீச்சல் போட்டியில் நாடு முழுவதிலும் இருந்து 300க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றனர். கடல் நீச்சல் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட போட்டியில் பங்கேற்ற வீரர்கள் கடலில் உரிய பாதுகாப்புடன் நீச்சல் அடித்து சென்றனர். புதுச்சேரியில் முதல் முறையாக இந்த போட்டி நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர்கள் தனுஷ் மற்றும் சிவகார்த்திகேயன் ஆகியோர் நிகழ்ச்சி ஒன்றில் அருகருகே நிற்கும் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. சென்னையில் நடைபெற்ற திரைப்பட தொழில்நுட்ப கலைஞர் ஒருவரது இல்ல நிகழ்ச்சியில் தனுஷும் சிவகார்த்திகேயனும் ஒரே நேரத்தில் கலந்து கொண்ட போது இருவரும் சந்தித்துக் கொண்டதாகவும் கூறப்படுகிறது. சூர்யா நடிப்பில் உருவாகியுள்ள கங்குவா படத்தின் ரிலீஸ் தேதி தள்ளி போகலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அக்டோபர் 10ஆம் தேதி ரஜினிகாந்த் நடிப்பில் உருவான வேட்டையன் திரைப்படம் வெளியாவதால் படத்தின் ரிலீஸ் தேதியை தள்ளி வைக்க முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆயுத பூஜையை முன்னிட்டு படம் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மணிரத்னம் கமல்ஹாசன் கூட்டணியில் உருவாகி வரும் தக் லைஃப் படப்பிடிப்பு தளத்தில் எடுக்கப்பட்ட தனது புகைப்படத்தை நடிகர் சிலம்பரசன் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் பதிவிட்டுள்ளார். இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கும் சிம்பு சமீபத்தில் டப்பிங் பணிகளை தொடங்கியதாக பதிவிட்ட நிலையில் தற்போது படப்பிடிப்பில் பங்கேற்றது குறித்து பதிவிட்டுள்ளார். அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் அருள்நிதி நடிப்பில் வெளியான டிமாண்டி காலனி 2 படம் உலக அளவில் 32 கோடி வசூலித்துள்ளது. இந்த படத்தின் பாக்ஸ் ஆபீஸ் வசூல் தமிழகத்தில் மட்டும் 25 கோடியை கடந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் சதீஷ் நாயகனாக நடித்துள்ள சட்டம் என் கையில் திரைப்படம் வரும் செப்டம்பர் 20ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. இந்த படம் சிக்ஸர் படத்தை இயக்கிய சச்சி இயக்கத்தில் த்ரில்லர் ஜானர் படமாக உருவாகியுள்ளது. சுசீந்திரன் இயக்கத்தில் உருவாகி வரும் 2K லவ் ஸ்டோரி படத்தின் படப்பிடிப்பு வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளது. ஜெகவீர், மீனாட்சி கோவிந்தராஜன், ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட பலர் நடித்துள்ள இந்த படம் விரைவில் திரையரங்குகளில் வெளியாகும் என கூறப்படுகிறது. ஹேமா கமிட்டி அறிக்கையின் பின்னணியில் வெளியான பாலியல் புகாரை அடுத்து மலையாள நடிகர் சங்க பொதுச் செயலாளரும் நடிகருமான சித்திக் ராஜினாமா செய்துள்ளார். இதேபோல இயக்குநரும் கேரள அரசின் திரைப்பட அகாடமி தலைவருமான ரஞ்சித் பாலியல் முறைகேடு புகார்களில் சிக்கியதை அடுத்து தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தொடர் விடுமுறையை ஒட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். ஆவணி திருவிழா தொடங்கியிருப்பதால் உள்ளூர் பக்தர்களின் வருகையும் அதிகரித்துள்ளது. அதிகாலை முதலே பக்தர்கள் கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். முருகப்பெருமானின் 5ஆம் படை வீடான திருத்தணி முருகன் கோவிலில் ஞாயிறு வார விடுமுறை முன்னிட்டு திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மலைக்கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியதால் பொது தரிசன வழியில் சுமார் 3 மணி நேரமும் 100 ரூபாய் கட்டண வழியில் 2 மணி நேரமும் காத்திருந்து தரிசனம் செய்யும் நிலை ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் ஸ்ரீ முத்தாளம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக யாகசாலை அமைத்து 4 கால பூஜைகள் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட புனித நீர் கோபுர கலசங்களுக்கு ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஆடிப்பூரத்தை முன்னிட்டு திருவாரூர் ஆதிபராசக்தி பீடத்திற்கு 10,000த்திற்கும் மேற்பட்ட செவ்வாடை பக்தர்கள் பால் மற்றும் கஞ்சி கலையும் எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தி சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வரிசையில் நின்ற பக்தர்கள் அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து தரிசித்தனர்.
தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற புன்னைநல்லூர் மகா மாரியம்மன் கோவிலில் ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். இதனையொட்டி அம்மனுக்கு சிறப்பு மரிக்கொழுந்து அலங்காரம் செய்யப்பட்டது. உள்ளூர் மட்டுமின்றி வெளியூர்களில் இருந்தும் திரளான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து தீபமேற்றியும் மாவிளக்கு வைத்தும் வழிபாடு செய்தனர். தொடர் விடுமுறையையொட்டி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு வெளி மாவட்ட வெளி மாநில பக்தர்கள் குவிந்தனர். 22 புண்ணிய தீர்த்தங்களில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்த ராமநாத சுவாமி மற்றும் பர்வத வர்தினி அம்பாளை தரிசனம் மேற்கொண்ட பக்தர்கள் அக்னி தீர்த்த கடற்கரையில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்தனர்.